அன்பான நண்பர்களே, ஆதியாமத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய தன்மையை பற்றி வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அநேர்ந்த முதல் வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு தேவன் நிறைவுள்ளவராயிருந்தால் ஏன் குறைவாய் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சத்தியவேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் இந்த தேவன் ஐஸ்வர்ய சம்பரரா அல்லது இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்களுடைய நிர்ணயம் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை பற்றி என்ன படம் வைத்திருக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இது கதை இல்லை, அடிக்கடி நான் சொல்கிறது போல் மதம் இல்லை. இது ஏதோ ஒரு நல்ல போதனை அல்ல. ஆனால் அருமையானவர்களே, இது தேவனுடைய வார்த்தை என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். அது உங்கள் எதிர்காலத்தை நிர்மாணிக்கும் என்பதை மாத்திரம் மனதிலே கொள்ளுங்கள். தேவன் ஐஸ்வர்யவானன், நானும் ஐஸ்வர்யவான். தேவன் ஏழை என்றால் நானும் ஏழை. ஆகவே நம்முடைய தீர்மானம், நாம் எடுக்கிற முடிவு பொறுத்து நம்முடைய எதிர்காலம் இருக்கும் என்பதை நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 37வது வசனம். யாத்திராகமம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதிகள் ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் கூட போயிட்டு புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர். சின்ன கணக்கு தெரிந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர், மனைவியில் 6 லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டா 12 லட்சம் பேர் ஆகும். ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை, அது ரொம்ப குறைந்தது. இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த அளவில் வீட்டுக்கு 2 பிள்ளை வச்சுக்கிட்டா கூட பாருங்க, 12 லட்சம் பிள்ளைகள் ஆகும். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவிமார், 12 லட்சம் பிள்ளைகள் வரும். பெருக்கி பாருங்க. 12, 6, 6, 24 லட்சம் ஆச்சு.
இன்னும் பல ஜாதிகள், பல பல ஜனங்கள் அவர்களோடு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30,00,000 பேர் அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். நம்முடைய தேவனை பற்றி அருமையானவர்களை அறிந்து கொள்வதற்கு இந்த பகுதியை நான் எடுத்தேன். யாத்திராகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம், யாத்திராகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. கிளம்பிட்டாங்க, பொன் வெள்ளியெல்லாம் எடுத்துக்கிட்டு. சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்ற கேள்வி அடுத்து வர ஆரம்பித்தது. அதற்கு தான் வாசிக்கிறேன். விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும் ஒரு உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடி அத்தனையாய் தரையிலே கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே, இது தேவன் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று சொன்னான். அருமையானவர்களே, அடுத்த சேர்த்து வாசிக்கிறேன். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படியே அவனவன் தந்தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமரை இழுத்து கொள்ள கடவன். பாளையத்தில் 30,00,000 மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அருமையானவர்களை ஏற்கனவே வசனத்திலிருந்து பார்த்தோம். 30,00,000 தலைக்கு ஒரு ஓமர்னு சொன்னால் 30,00,000 ஓமர். ஒரு ஓமருங்கிறது ஒரு கிலோ அளவுள்ள அந்த படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 30,00,000 கிலோ, 30,00,000 கிலோ மன்னா ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து அவருடைய பாளையத்தை சுற்றி பெய்திருந்தது. அருமையானவர்களே, நமக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். சாக்கு பை இருக்கிற சணல் பை, அது 100 கிலோ பிடிக்கும். ஆக இவர்களுக்கு அருமையானவர்களே, ஒரு ஆளுக்கு 1 கிலோன்னு சொன்னால் 100ஆல் வகுத்து பாருங்கள், 30,000 சாக்கு பை. ஒரு லாரியில் 100 சாக்கு பையை ஏற்றலாம். அப்படின்னா 300 லாரி அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் மன்னா வானத்திலிருந்து அவர்களுக்கு பொழியப்பட்டது. அவள் இருந்த அந்த சுற்றளவு கிட்டத்தட்ட 10 மைல். அதுக்குள்ள 300 லாரி ஒரு நாளுக்கு மன்னாவை அருமையானே இறக்கி அதை எல்லாரும் எடுக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஒரு வேலை, எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்திருக்கும். அருமையானே யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் அவர் ஏழையாக இருந்தால் அன்றாட பிறப்புக்கு அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் 30,00,000 மக்களுக்கு
ஒரு நாளைக்கு 1 கிலோ மன்னாவை அருமையானவர்களே வானத்திலிருந்து கொடுத்துருக்க முடியுமா? வானத்திலிருந்து மன்னாவை அது கொட்டுறதும் அதை சேகரிக்கிறதும் அது பெரிய பிஸ்னஸ். சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் டைம் இதுதான் ஜாபாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் விடிய காலம் பார்த்தோம், மறுபடியும் 300 லாரி மன்னா வானத்திலிருந்து கொட்ட ஆரம்பித்தது. 365 நாட்களும் இவ்விதமாக நடந்தது. அருமையானவர்களே, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களுக்கு காண்பிக்க மாத்திரமல்ல, நமக்கு காண்பிக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது பாருங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் 300 லாரி லோடு மன்னாவை வானத்திலிருந்து கொட்ட இவங்க அள்ள, அடுத்த நாள் காலமே பங்க்சுவலாக மன்னாவை வானத்திலிருந்து கொட்ட. அருமையானவர்களே, தேவன் மகா 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 பெரியவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆகவே இந்த தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்ற ஒரு அறிவு நம்முடைய தலையில் மாத்திரம் இல்லை, நம்முடைய இருதயத்துக்குள்ளே, தாவிக்குள்ளே, நெஞ்சிலே இது பதியுமானால், இன்றைக்கு நீங்கள் ஏழையாக இருக்கலாம், நாளைக்கு ஏழையாக இருக்க மாட்டீர்கள். இவர்கள் ஒன்றும் கொண்டு போகவில்லை போகும்போது. ஆனால் பார்த்தா அடுத்த நாள் காலம் பார்த்தா 300 லாரி லோடு சாப்பிட்ற ஒரு பலகாரம் வானத்திலிருந்து அங்கே கொட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய தேவையை சந்திப்பாரா என்ற கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற ஆத்துமாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை முதலாவது மனதில் நீ கிரை, ரெண்டாவது உள்ளத்தில் அதை வை. உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது. ஆகவே தேவன் மகாபெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு தகப்பன் 6 பிள்ளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான் என்பது கண்கூடாக பார்க்கிறோம். 30 லட்சம் ஜனங்களுக்கு அருமையான ஒரு நாள் தவறாதபடி பங்க்சுவலாக வருஷம் பூராவும் சப்ளை பண்ணிகிட்டே இருந்தார். எவ்வளவு பெரிய தேவனாக இருக்க முடியும்? உன்னுடைய தேவை அவருடைய பார்வையிலே எவ்வளவு சிறியது என்பதை நீயே கணக்கிட்டு கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்துக்கு போவோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாம் வசனத்திலும் தான் நான் வாசிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த அம்மாவை நான் ஆராதிக்கலை, ஆனால் பாராட்டுகிறேன். என்ன அருமையான ஒரு ஆலோசனை அந்த வேலைக்காரன் கொடுக்கா.
அவர் என்ன சொல்லுகிறார்னு கவனி. வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். அதுக்கு பின்னாலே ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடியை அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஜாடியில் தண்ணி வச்சுருந்தாங்க, பச்சை தண்ணி. அது கால் கழுவுறதுக்கு, குடிக்கிறதுக்கு இல்லை. குடிக்கிறதுக்கு திராட்சை துருத்தியல்ல கிச்சனில் வச்சுருந்தாங்க. அது எங்கேயோ இருந்தது, இது எங்கேயோ இருந்தது. அங்கே திராட்சரசம் குறைபட்டு போச்சுன்னு சொல்லி ஏசுநாட்டம்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இங்கே ஜாடியில் தண்ணியை ஊற்று. நிறைய நிரப்பினார்கள். நல்ல சிவப்பு பெண்ணை வச்சு என் பைபிளில் நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சிலருக்கு முன்னேற வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. அவங்கள பார்க்காங்க, இவங்கள பார்க்காங்க, பொறாமப்படுறாங்க. சிலர் கெடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வழியே கிடையாது. அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய், அற்புதத்தை காண்பாய். ஆகவே அவர்கள் நிறைய நிரப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது மொண்டு இப்போ தான் ஊற்றுனாங்க சொல்கிறாரு, இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அதுதான் ஆச்சரியம். கால் எழுதுகிற தண்ணியை அருமையானே குடிக்கிற திராட்சை ரசமாக ஒரு கல்யாணத்தில் பாருங்க கொண்டு போய் ஊற்ற சொல்கிறாரு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. தண்ணின்னு தெரிஞ்சால் அடி விழும். யாரும் தண்ணியை கல்யாண வீட்டில் ஊற்ற மாட்டாங்க. ஆனால் அந்த தண்ணீர் அதற்குள்ள திராட்சரசமாக மாறிவிட்டது. 6 ஜாடியும் எல்லாம் முழுசும் திராட்சரசமாக மாறிவிட்டது. பாருங்கள், அவர்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. மணவாளனுக்கு என்னன்னே தெரியாது பாருங்க. மணவாளன் தலையை போட்டு தெரிஞ்சிட்டு பாருங்க. அவனுக்கு பாருங்க, திராட்சரசம் குறைஞ்சு போனதும் தெரியாது, இவங்க தண்ணி எடுத்து ஊற்றுனதும் தெரியாது, அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறினதும் தெரியாது. ரசத்தை குடிச்சு பார்த்தா ஜோராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் காராக இருக்குது. எந்த கல்யாணத்துலேயும் இப்படி திராட்சரசம் குடிச்சிருக்க மாட்டாங்க. அது மேட் இன் ஹெவன் பை ஜீசஸ். கவனிங்க, இதை போல் ஒரு திராட்சரசத்தை அவங்க வாழ்நாளில் ஒரு நாளும் ருசி பார்த்துருக்க மாட்டாங்க. லிவிங் பைபிள்ன்ற ஒரு பைபிள் இருக்குது, ஆங்கில வேதாகமம். அதில்
வந்து தெளிவாக போட்டிருக்கான். 6 ஜாடி இருந்துச்சு. ஒவ்வொரு ஜாடியும் 180 லிட்டர் தண்ணி பிடிக்கும். பாருங்க, 6 180 பெருக்குங்க. கணக்கு தெரிஞ்சவங்க 900 லிட்டர் திராட்சை ரசம் அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டில் ஓடினது. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதிகபட்சமாக 30-40 லிட்டர் திராட்சரசம் தான் வேணும். ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றோ இழந்து மடியிலே போடுவார் நிலையிருக்கிறபடி. அருமையானவர்களே, தாராளம் ஏராளமாய் கொடுக்கிறவர் தான் இந்த இயேசு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்களே அருமையானவர்களே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை சொன்னான். அதே மாதிரி வாழ்க்கையில் இதே இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களுடைய கதையாக இருந்தது. இன்றைக்கு வைக்க இடமில்லை. எங்கே வைக்கிறதுங்கிறது கவலையாக இருக்குது. கவனிங்க. ஆகவே தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு எதை செய்தாரோ அதை ஒரு மாதிரியாக செய்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்தார் அதை உனக்கு செய்வார். ஆனால் கர்த்தர் இந்த மாத்திரத்திலே மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவர் என்பதை குறித்து ஒரு அறிவு இவை நமக்கு நெஞ்சில் படும் பொழுது நம்மளை குடும்பம் வாழும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கோயிலுக்கு வர்றதும் போகிறதும் இல்லை, தலையை காட்டுறதில்லை, இங்கே வந்து பிரசங்கம் கேட்கறது இல்லை. இந்த தேவனை பற்றி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஜீவிக்கிற தேவன், பாரபட்சம் இல்லாதவர். ஆகவே ஒருவருக்கு செய்தது இன்னொருவருக்கு செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளும் நிறைவாக்கி போட்டார். இன்றைக்கு அருமையானவர்களே, ஓண்டாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நீ ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உன்னுடைய சாட்சி எப்படி இருக்கும்? உண்மை தேவனுக்கு உண்மை. அந்த தேவனுடைய பேர் இயேசு. அருமையானவர்களே, எங்கள் கோயிலில் வந்து சேருங்கன்னு சொல்லி ஏதோ உங்களை பயப்படுத்துறதில்ல. நாங்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மக்களுடைய வாழ்வை வளமாக்குகிறவர், வளமையாக்குகிறவர், செழிப்பாக்குகிறவர், பரிபூர்ணப்படுத்துகிறவர், சிறப்பாக்குகிறவர், எல்லா குறைவையும் நிறைவாக்குகிறவர். அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு மதம் அல்ல. இதை கருத்தாய் கவனித்து அப்படியே எடுத்துக்கொள்ளுவோமானால் பங்கு நம்முடைய பங்கு, அது உங்களுடைய பங்கு தான். எவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம். அன்றைக்கு காணாபூர் கிராமம், அது ஒரு கிராமம் பூராவும் இயேசுவின் திராட்சரசனுடைய மனம் அந்த ஊர் பூராவும் வீசி இருக்கும். பாருங்க, ஆச்சரியமான காரியங்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய விரும்புகிறார். 900 லிட்டர் திராட்சை ரசம் இருக்கிறது கொஞ்சம் பேர், கடைசி கொஞ்சம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு தெரியும். ஆனால் கர்த்தர் அருமையானவர்களுடைய கையை திறந்து அவருடைய வீட்டை நிரப்பினார். உன் வீடும் நிரம்புறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னொரு சம்பவம் வாசிக்கிறேன். வேதத்திலிருந்து லூக்காள் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டான். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த உடனே சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அருமையானவர்களே, வார்த்தை பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் வேர்வை சிந்தியும் ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சில விவரங்களை இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கலிலேயா கடல் இருக்குதே, இது உப்பு கடல் கிடையாது. இது ஏரி, குடி தண்ணீர் ஏரி. இதில் பகல் நேரத்தில் யாருமே மீன் பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா மேலே இருக்க படகு கீழே மீனுக்கு தெரியும், போய் ஆழத்தில் ஒளிஞ்சுவிடும். ஆனால் பகல் வெள்ளை இதில் மீன் பிடிச்சா பைத்தியம் சொல்லுவானுங்க. யாருமே அருமையானே மீன் பிடிக்காத நேரத்தில் கிட்டத்தட்ட காலம் 8 மணி இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. போட்டால் வலை கிழிந்து போகிறதுக்காக திரளான மீன்கள் வந்து பேதுருடைய வலையை நிரப்பிட்டு. ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனுடனே கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினாலே அப்படி சொன்னான். அருமையானவர்களே, உங்களுக்கும் பிரமிப்பு உண்டாக்க கர்த்தர் காத்திருக்கிறான். பிரமிப்பு உண்டாக்குறது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். நாம் வாழ்நாளில் ஒரு நாள் கூட பிரமிக்கத்தக்கான அற்புதங்களை பார்த்துருக்கோமோ இல்லையோ தெரியாது. நான் இந்த வாழ்க்கையில் இதுவரை எனக்கு வயசாகிடுச்சு. என் வாழ்க்கையில் ஒரு சில அற்புதங்களை பார்த்துருக்கேன், சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் எங்களுடைய படகு அமலத்தக்கதான ஒரு அற்புதம், வலை கிழிந்து போகத்தக்கதான அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதங்களை அருமையான தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து, எல்லாம் இயேசுவினுடைய அருள், இயேசுவினுடைய வாக்கு, இயேசுவினுடைய வார்த்தையின் வல்லமை. படகு அமிழத்தக்கதான அற்புதம், வலை கிழியத்தக்கதான அற்புதம். ஆகவே இங்கே வேதத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க, அவங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவிக்கு கூப்பிட்டாங்களாம். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். உதவிக்கு மீனை ஃப்ரீயாக அள்ளி உதவி செய்கிறதுக்கு பாருங்க கூப்பிட்டாங்க. உதவி செய்யலைன்னா படகு அமிழ்ந்துடும்.
அவ்வளவு வெயிட்டு, அவ்வளவு மீன். பகல் நேரத்தில் அருமையான பிள்ளை பேதுருடைய வலைக்குள்ளே வந்து சிக்கிட்டு, பேதுருடைய வலை காந்தம் போல் அருமையான பிள்ளை பகல் நேரத்தில் ஒருவரும் மீன் பிடிக்காத நேரத்தில் ஒரு சரித்திரத்தையே உருவாக்கி விட்டான். சரித்திரத்தின் அதுக்கு பின்னால் இருந்தவர், அவருடைய பேர் இயேசு. இந்த இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே என்று உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த ஆண்டவரே அருமையானவர்களே, கர்த்தாவே நீர் இதை எனக்கு செய்ய முடியும், நான் நம்புகிறேன், நான் இன்னொரு பேதுரு, நான் நம்புகிறேன் என்ற நிலையை பார்க்கும் பொழுது பேதுருடைய நிலை தான் வெற்று படகு, வெற்று வலை, வெற்று உள்ளம், வெற்று பர்ஸு, எல்லாம் வெறுமை வெறுமை வெறுமை. வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம் என்று கவலைப்பட்டு தான் அவன் வந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கான். கவலை எல்லாவற்றையும் துரத்தி அடித்தார், விரட்டினார், மகிழ்ச்சியினால் அவனை நிரப்பினார், பிரமிப்படைய செய்தார். ஒன்றை வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் காத்திருக்கிறது. ஏசு ஜெபிக்கிறார், இவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு என்ன சொல்லுகிறாரு? அன்னை இப்படி செய்தாங்களாம், அதனால அவருக்கு இது வந்துருச்சான். அன்னையும் இல்லை, தம்பியும் இல்லை, நீ என்ன செய்ய போற? நான் ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன், கர்த்தாவே நீர் சொல்ற எதுவோ அதுபடி செய்ய போகிறேன். எனக்கு நீர் தான் இந்த வாழ்க்கையை அருமையான தலையீழாக திரும்பி விட்டது. இந்த ஆரம்பத்தை கண்டவர்கள் இன்றைக்கு அவரால் நம்ப முடியவில்லை. எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசுவை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். இது ஒரு மதம் இல்லை, ஒரு ஆள், வானத்தையும் பூமியும் படைத்த மகாபெரிய தேவன். தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தேவன் உண்டு, அவருடைய பெயர் இயேசு. அவர் உன்னுடைய குறைவெல்லாவற்றை நிறைவாக்குகிறார். விசேஷமாக உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பாவத்தெல்லாம், அது ஒரு பெரிய குறைவு, அதை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு பாவ மன்னிப்பு, சமாதானம், பரிசுத்தாவி, சந்தோஷம், வார்த்தை, இவனாலே உன்னை நிரப்ப விரும்புகிறார். உன்னை பிரமிக்க செய்வதே அவருடைய திட்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, பயங்கட்ட மாதிரி தேவன் அற்புதங்களை செய்து மனிதரை இழுக்கிறார். வேதத்தில் எழுதப்படுகிறது, பேதுரு எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னால் சீசனா போயிட்டான். கடைசியில் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ரத்தம் சிந்தி மரித்தான் அந்த இயேசுவுக்காக. உயிரே போனாலும் சரி, இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். காரணம், இவரை போல ஒரு ஃப்ரெண்டை எங்கேயும் பார்க்க முடியாது. இயேசுனுடைய நண்பன், இயேசுனுடைய நண்பன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறாய். இந்த காலை வேளையிலே உன்னை ரத்த சிந்தி நேசிக்கிற ஒரு கர்த்தர் ஜீவிக்கிறார். அவருடைய பேர் இயேசு. செய்ய வேண்டியதுதான், உள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லத்துக்குள்ளே இயேசுவை அழைத்து செல்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பிரமிப்புள்ள வாழ்க்கையாய் மாறும் என்பதை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறேன். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எண்ணாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். பாருங்கள், இந்த 30 லட்சம் ஜனங்கள் கூப்பாடு போடுறான். ஐயோ, எகிப்தில் நிறையா இறைச்சி சாப்பிட்டோமே, இங்கே இறைச்சி இல்லையே இந்த வனாந்தரத்தில். ஒரு பறவை உண்மையானவர்களை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கூப்பாடு போட்டார்கள், எங்களுக்கு இறைச்சி இல்லையேன்னு சொல்லி. தேவன் பேசுகிறார் பாருங்க. தேவன் என்பவர் கொடூரமானவர் அல்ல. தேவன் என்பவர் தண்டிக்க காத்திருக்கிறவர் அல்ல. அநேக பேர்கிறிஸ்தவனுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், தேவன் அருமையானவர்களே தண்டிக்க காத்திருக்கவில்லை. கல்வாரி சிலுவையிலே தன்னையே உனக்காக தண்டித்து கொண்டார். God is your friend. தேவனுடைய நண்பர். பாருங்கள், 30 லட்சம் ஜனங்கள் இறைச்சி காக்காங்க. நீங்கள் என்ன செய்வீங்க பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவன் யார் என்று சொன்னீர்களே. நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் இறைச்சி புசிப்பீர்கள். இங்கே பாருங்க, கடவுள் அவங்க என்ன ஆசைப்படுறானோ அதை அருமையானவர்களே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எப்படி கொடுப்பீர் ஆண்டவரே? அது அவருடைய வேலை. அருமையான நம்ம வேலை கிடையாது. நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தேவன் ஜீவிக்கிறார். அவருடைய பேர் இயேசு. அவர் தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அது எப்படி செய்ய போகிறாரு அது அவருக்கு தான் தெரியும். இங்கே பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நான் காமிக்கேன். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எண்ணாகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த பாளையம் 10 மைல் சுற்றளவு இருக்கும். அதில் 2 முழம் உயரம். 2 முழம்னு சொன்னால் 3 அடி. 3 அடிக்கு காடைகள். அருமையானவர்களே பாருங்க, ஒரு காற்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவங்க பாளையத்தில் வந்து கொட்டிட்டு. வாசிக்கிறேன். எண்ணாகமம் 11:32. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். வாசிக்கும்போது
அருமையானவர்களே, சிரிப்பாக வருது பாருங்க. அஹ், சிரிப்பான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மக்கள் மத்தியிலே செய்திருக்கிறார். 30 லட்சம் மக்கள்னு சொன்னால், மனுஷன் இன்னைக்கு ஒரு வீட்டில் 1க்கு 5 பிள்ளை இருந்தாலே சாப்பாடு போடுறதுக்கு திண்டாடுறான் மனுஷன். ஆனால் இங்கே 30 லட்சம் மக்கள் வச்சு ஜமாளிக்காரு கர்த்தர். 30 லட்சம் மக்களுக்கு இறைச்சி கொடுத்தாராம் பாருங்க. ஒரு காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து சரியாக அவங்க பாளையத்தை சுற்றி, அருமையானவர்களே, 10 மைல் சுற்றளவுக்கு வந்து குவித்தது 3 அடி உயரத்துக்கு. கொஞ்சம் பார்த்து நடக்கணும், இல்லைன்னா வலிக்கு விழ வேண்டியதுதான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரக்க தான். அப்படி கர்த்தர் சொன்னார், 1 நாளில் 2 நாளில் 3 நாளில் 1 மாதம் போதும் போதும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இறைச்சி புசிக்க போகிறீர்கள் சொல்லி சொன்னார். அப்படியே செய்தார். உன் வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்வார். தேவனுடைய நண்பர், தேவனுடைய தகப்பன், தேவன் உனக்கா ஜீவனை கொடுக்கிற சகோதரன், அவருடைய பேர் இயேசு. அந்த இயேசுவை அருமையானவர்களே அதிகமாக நேசிப்பீர்களானால், வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுகிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நத்திங் நத்திங் நத்திங். அப்படி தான் என்னுடைய உள்ளம் சொல்லுது. நத்திங், இட்ஸ் நத்திங், ஒன்றும் கிடையாது. தேவன் தருவாரானால் அருமையானவர்களே, பாருங்கள், நாம் அலந்து கிடக்கிறது வந்து காலில் வந்து விழுது. இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம், இதுதான் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இதுதான். பாட்டு அவருக்காக பாடுகிறோம், அவரோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படி நித்திய ஜீவனை அவர் உள்ளே தந்திருக்கிறார். அவர் வரும்பொழுது நித்திய ஜீவன் வந்திருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றவர்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லை. கல்லறையில் கொண்டு போய் இந்த சரீரத்தை வைப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த மனிதன், ஆவி மனிதன், நம்ம நித்தியமாய் இயேசுவோடு கூட வாழுவான் என்று வேதம் சொல்கிறது. அருமையானுடைய கர்த்தர் எங்களுக்கு இந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த நம்பிக்கை இன்றைக்கு தர அவர் விரும்புகிறார். இன்னொரு சம்பவத்தை வாசிக்க கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 21:1. உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுரும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரில் நாத்தான்வேலும் செபதேவின் குமாரும் அவருடைய சீஷல் 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். இந்த பதங்களை கவனிங்க. நீங்களும் இந்த நிலைமையில் இருக்கலாம். அவர் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ராத்திரி பகலா வேர்வை சிந்துறையா, உழைக்கிறையா, உடனே எல்லாம் செய்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் இருக்க தரித்திரம் மாறல. கர்த்தர் மாற்ற வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகள் பிரயாசம் விருதா என்று எழுதப்படுகிறது. ஆகவே வெறும் பிரயாசத்தில் பிரயோஜனம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே
புஷ்டிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். இங்கே பாருங்க கதையை. ஒன்றும் இல்லை, இல்லை, இல்லை. இவர் இருக்கிறத பிடுங்கிறதுக்காக வரல. அருமையானவர்களே, இது எல்லா கதையிலும் பார்த்தீங்கன்னா இல்லை நிரப்பி கொடுத்தார். நிரம்பி வழிந்தது. பாருங்க, இங்கே இல்லை. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் சொன்னான். கவனிங்க, கர்த்தர் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், வார்த்தையின்படி செய்யுங்கள். வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். இங்கே ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. கடவுள் வந்தவுடனே வலது பக்கமாக வலையை போடு, உனக்கு ஆகப்படும் சொல்லி கொடுக்காரு. கடவுள் ஆலோசனை சொல்லி கொடுக்க பாருங்க. அவர் பரீட்சையில் ஆலோசனை சொல்லி கொடுப்பார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் போராட்டங்களிலே ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார். பிரச்சனையில் ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார். விடுதலை ஆகிறதுக்கு ஆலோசனை வழியை சொல்லிக் கொடுப்பவர் இயேசு. இங்கே மீன் ஒன்று கூட இல்லையேன்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. வலது பக்கமாக வலையை போடுன்னு சொல்லி ஒரு யோசனை கொடுக்காரு. பாருங்க, இப்போ நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளையவில்லை. 153 பெரிய மீன்கள் அருமையானவர்களை காத்து கொண்டே இருந்தன. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை முடிவானது. His word is final. ஆகவே இந்த காலவெளியிலே தோற்று போயிருக்கிறவர்கள் ஒன்றுமில்லை என்ற நிலையில் எல்லாம் பார்த்தாச்சு, வேர்வை சிந்தியாச்சு, போராடியாச்சு, ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவுக்கு ஒரு தருணம் கொடுத்து பாருங்கள். இயேசுவுக்கு ஒரு தருணம் கொடுத்து பாருங்கள். இயேசுவின் மேலே உள்ள கசப்பை அகற்றுங்கள். அவரை நேசிக்க ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். நீங்கள் தோற்று போய் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழலாம், நீடித்து வாழலாம், நிச்சயமாய் அவரோட வாழலாம். அவருடைய பேர் இயேசு. அவர் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார், சமாதானத்தை தருவார். அவர் சொன்னபடியே வலது பக்கம் வலைய போட்டார். 153 பெரிய மீன்களால் வலை நிறைந்தது. அருமையானவர்களே, கவனிங்க, ஒன்றுமில்லை எங்கே இருக்குது, 153 எங்கே இருக்குது? அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், 153 பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. வலை கிழிஞ்சிருந்தா ஒன்று போல் 153 உள்ளே போயிடும் தண்ணிக்குள்ளே. வலை கிழியவில்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறவர் இந்த கர்த்தர். அதை பெருக்கிறவர் இந்த கர்த்தர். விருத்தியாக்குகிறவர் இந்த கர்த்தர். அதை இன்னும் அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் இந்த கர்த்தர். என் பாத்திரம் நிரம்பி வழியிருந்து ஒருத்தன் சொல்கிறான். அவர் உங்கள் கர்த்தர். அவருடைய பெயர் இயேசு. இந்த காலை வேளையிலே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அற்புதங்களை விசுவாசியுங்கள். அன்றாடும் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள் எவ்ரிடேன்னு சொன்னான்.
ஒரு வெள்ளக்காரன் ஒவ்வொரு நாள் அற்புதத்தை எதிர்பாரு. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் அழைக்கிறவர் கர்த்தாவே, நீர் சொல்லாகும் கட்டளையுடன் இருக்கும். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த கால வேளையிலே தேவையோடு பூஜ்யமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்விலே குறுக்கிடுவீராக. ஆவியானவர் குறுக்கிடும், தேவதூதர்கள் குறுக்கிடுவார்களாக. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாமே ஓடி போட்டும், பாவம் சாபம் எல்லாம் தொலையட்டும். வாழ்க்கை கர்த்தாவே ஆண்டவரே, ஒளி வீசும்படி ஒரு அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.